இது மகிமை நேரம். மகிமை டிவி நேயர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். ஆண்டவருடைய வருகை குறித்து தியானித்து கொண்டிருக்கிறோம். அவர் வருகிற அந்த நாட்களின் அடையாளங்களை குறித்தும் தியானித்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வருவதை குறித்து பல்வேறு காரியங்களை தீர்க்க தரிசனமாக நமக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். உபாகமம் 29 சொல்லப்பட்டிருக்கு, மறைவானவைகள் நம்முடைய தேவனுக்கே உரியவைகள், வெளிப்படுத்தப்பட்டவைகளோ இந்த நியாயப்பிரமாணத்தின் வார்த்தைகளின் படியெல்லாம் செய்யும்படிக்கு நமக்கும் நம்முடைய பிள்ளைகளுக்கும் என்றென்றைக்கும் உரியவைகள். ஆம், ஆண்டவர் நமக்கு கொடுத்த இந்த வெளிப்படுத்தப்பட்ட காரியங்கள் நமக்கு பொக்கிஷங்களாக, இந்த சத்தியங்கள் ஒரு விலையேறப்பெற்ற காரியமாக, சொத்தாக ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். அதை சுதந்திரித்து கொள்ள ஆண்டவர் நமக்கு உதவி செய்வார். ஆம், ஆண்டவர் வருகையின் போது என்ன நடக்கும்? மணவாட்டியாகிய திருச்சபை முதலாவதாக எடுத்துக்கொள்ளப்படும் என்று வேதம் சொல்லுகிறது. 1 தெசலோனிக்கேயர் 4:6-17 பார்க்கிறோம். ஏனெனில் கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் எழுந்திருப்பார்கள். பின்பு உயிரோடு இருக்கும் நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல் அவர்களோடு கூட ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு இவ்விதமாய் எப்பொழுதும் கர்த்தருடனே கூட இருப்போம். அன்பானவர்களே, முதலாவது ஆண்டவர் என்ன செய்கிறார்? மணவாட்டியாகிய சபையை எடுத்துக்கொள்கிறார். இந்த மணவாட்டியாகிய சபையில 2 கூட்டம் போது. ஒன்று கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள், பின்பு உயிரோடு இருக்கிறவர்கள். 1 கொரிந்தியர் 15:51 இவ்வாறு சொல்லுகிறது, கடைசி நிமிஷத்துல தொனிக்கும் எக்காலம் தொனிக்கும் போது ஒரு நிமிஷத்திலே நாம் மறுரூபமாக்கப்படுவோம், அதாவது ஒரு இமைப்பொழுதிலே நாம் மறுரூபமாக்கப்படுவோம் என்று வேதம் சொல்லுகிறது. ஆண்டவர் வருகையின் போது ஒரு இமைப்பொழுதுல மறுரூபமாக்கப்பட்டு நாம் கடந்து செல்வோம். ஒரு இரும்பு துண்டு இருக்குது, சுற்றி நிறைய பேப்பர்ஸ், இரும்பு ஆணிலாம் கிடக்கு. நம்ம அந்த இரும்பு துண்டை பக்கத்தில் கொண்டு போகும்போது, அந்த காந்தத்தை பக்கத்தில் கொண்டு போகும்போது இரும்புகள்லாம் ஓடி வந்து ஒட்டி கொள்ளும், அது அந்த காந்தத்தால் கவரப்படும். அதே போல ஆண்டவர் வருகையில் கிறிஸ்துக்குள் மரித்தவர்கள், பரிசுத்தவான்கள் எல்லாம் அவரோட கூட இமைப்பொழுதில் கவரப்பட்டு கொண்டு செல்லப்படுவார்கள். ஆகவே நாம் நம்மை சுற்றி உள்ளவர்களை ஆயத்தப்படுத்த வேண்டும். போலியான ஆயத்தம் அல்ல, புத்தியுள்ள கன்னிகைகளாக ஆயத்தப்பட வேண்டும். எச்சரிப்பாக ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், வயலில் 2 பேர் வேலை செய்வார்கள், ஒருவர் ஏற்றுக்கொள்ளப்படுவார், ஒருவர் கைவிடப்படுவார். வீட்டில் 2 பேர் இருப்பாங்க, ஒருத்தர் ஏற்றுக்கொள்ளப்படுவார். திரிகை அரைக்கிற ஸ்திரீகளில் ஒருத்தி ஏற்றுக்கொள்ளப்படுவாள், ஒருத்தி கைவிடப்படுவாள். பாருங்க, கைவிடப்படுகிற கூட்டத்தில் நம்ம இருப்போமா, ஏற்றுக்கொள்ளப்படுகிற கூட்டத்தில் இருக்கிறோமா? இங்க ஆண்டவர் சொல்லுகிறார், யாரையெல்லாம் ஏற்றுக்கொள்வாராம்? அவருடைய சானாபதிகள் முதல்ல இந்த உலகத்திலிருந்து அவர் வெளியேற்றுகிறார். ஏனென்றால் ஒரு இடத்துல அம்பாசிடராக இருக்கிறவங்க அங்கே போர் வருகிறது என்றால் உடனே தன்னுடைய நாட்டுக்கு அவர்களை அழைத்து கொள்வார்கள். அவர்களுக்கு எந்த பாதிப்பும் வந்துவிடக்கூடாது, எதிரிகள் அவர்களை அழித்து விடக்கூடாது என்று சொல்லி. அதே போல ஆண்டவர் அவருடைய ஸ்தானாபதிகளை அவர் ஏற்றுக்கொள்கிறார். 2 கொரிந்தியர் 5:20 பார்க்கிறோம், நாங்கள் கிறிஸ்துக்குள்ளாக ஸ்தானாதிபதிகளாக இருந்து தேவனோட ஒப்புரவாகுங்கள் என்று கிறிஸ்துவின் நிமித்தமே உங்களை வேண்டிக் கொள்கிறோம். ஆம், நாம் அவருடைய ஸ்தானாபதிகளாக இருக்கும்போது நிச்சயமாகவே அவர் நம்மை ஏற்றுக்கொள்ளுவார். ஒவ்வொரு தேவ பிள்ளையும் அவருடைய சானாபதியாக இருக்க ஆண்டவர் விரும்புகிறார். 2வது, அவரோடு செல்லும் அந்த ஆனந்த பாக்கியத்தை எதிர்கொண்டவர்களாக, அதன் மீது நம்பிக்கை உள்ளவர்களாக இருக்க ஆண்டவர் அழைக்கிறார். தீத்து 2:13 சொல்லுகிறது, நாம் நம்பியிருக்கிற ஆனந்த பாக்கியத்துக்கும் இயேசு கிறிஸ்துவினுடைய மகிமையின் பிரசன்னமாக்குதலுக்கும் எதிர்பார்த்து கொண்டிருக்கும்படிக்கு நமக்கு போதிக்கிறது. பிரியமானவர்களே, அவர் வருகையில நொடி பொழுதுல மறுரூபமாக்கப்படுவோம். யாரெல்லாம் ஏற்றுக்கொள்ளப்படுவார்கள்? கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள், பரிசுத்தவான்கள், அவருடைய அம்பாசிடர்ஸ், இவர்களெல்லாம் அவருடைய ஆனந்த பாக்கியத்தின் மேல் நம்பிக்கை உள்ளவர்கள், அவருடைய ரட்சிப்பின் மேல ரட்சிக்கப்பட்டு அவருடைய நித்திய வாழ்வுக்கு தன்னை ஆயத்தப்படுத்தி கொண்ட புத்தியுள்ள ஸ்திரீகள் அனைவரும், புத்தியுள்ளவர்களாக காணப்படுகிற திருச்சபைகள் அனைவரும், திருச்சபையின் குடும்பத்தார் அனைவரும் ஏற்றுக்கொள்ளப்படுவார்கள். அந்த காலத்தில் என்ன நடைபெறும் என்றால், அந்தி கிறிஸ்து வெளிப்படுவான். நாம் அந்தி கிறிஸ்துவனுடைய
உதயம் அப்போதுதான் ஆரம்பமாகிறது. ஆண்டவர் அவருடைய சபையை மீட்டவுடன், மணவாட்டியாகிய சபை எடுத்துக்கொள்ளப்பட்டவுடன், சமுத்திரத்திலிருந்து ஒரு மிருகம் எழும்பி வர கண்டேன் என்று வெளிப்படுத்தல் 13:1 சொல்லப்பட்டிருக்கிறது. ஆம், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு எதிரானவன் தான் ஆன்டி கிரைஸ்ட் என்று அழைக்கப்படுகிறான். இந்த சாத்தானானவன் அந்தி கிறிஸ்து, கள்ளத்தீர்க்கதரிசி சாத்தான் என 3 உருவங்களிலே வெளிப்படுகிறான். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி என்று வெளிப்பட்ட கிறிஸ்துவுக்கு எதிராக அவன் சாத்தானாக, அந்தி கிறிஸ்துவாக, கள்ள தீர்க்கதரிசியாக எழும்புகிறான். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை போல மாம்சத்தில் அவன் வெளிப்படுகிறான். மணவாட்டியாகிய சபை எடுத்துக்கொள்ளப்பட்டவுடன் இந்த உலகத்தில் இருக்கிற ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாத ஜனங்களை ஆட்சி செய்யும்படியாக அவன் வருகிறான். அவனுடைய ஆட்சி மணவாட்டியாகிய சபை எடுத்துக்கொள்ளப்பட்டவுடன் இங்கு ஆரம்பிக்கிறது. இந்த அந்தி கிறிஸ்துவை பற்றிய தீர்க்க தரிசனங்களை நாம் தானியேல் 8ஆம் அதிகாரம் 23, 25 வசனங்களிலே பார்க்கிறோம். இந்த அந்தி கிறிஸ்துவுக்கு சின்ன கொம்பு என்றும், மூர்க்க முகமுள்ளவன் என்றும், சாமர்த்தியமான ராஜா என்றும் இவனுக்கு பெயர் கொடுக்கப்பட்டிருக்கிறது தானியேல் தீர்க்கதரிசி மூலமாக. அதே போல பாழாக்குகிறவன் என்று தானியேல் தீர்க்கதரிசி சொல்லுகிறான். இஷ்டமானபடி செய்யும் ராஜா என்று சொல்லுகிறான். இவன் கேட்டின் மகன் என்று குறிக்கப்படுகிறது. பாவ மனுஷன், அந்தி கிறிஸ்து என்று இவனை குறித்து வேதாகமும் நமக்கு எச்சரிப்பின் வார்த்தைகளை கொடுத்திருக்கிறது. ஆனால் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு பெயரோ பாருங்க, அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு. அவர் நம்மை வழிநடத்தும் வல்ல தேவன், நல்ல தேவன் என்று நாம் பார்க்கிறோம். இந்த அந்தி கிறிஸ்து வெளிப்படுத்தல் 13:1 சொல்லப்பட்டிருக்கிறது போல அவன் சமுத்திரத்திலிருந்து எழும்பி வருகிறான். சரீரத்திலே அவன் ஒரு ராஜாவாக தோற்றமளிக்கிறான், ஒரு மிருகமாக தோற்றமளிக்கிறான், ஒரு கேட்டின் மகனாக தோற்றமளிக்கிறான், ஒரு மோசமான பாழாக்குகிற ஒரு கொடுமைக்காரனாக சித்தரிக்கப்படுகிறதை நாம் பார்க்கிறோம், காணப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். இந்த அந்தி கிறிஸ்துவின் செயல்கள் எப்படி இருக்கும் என்று வேதம் நமக்கு எச்சரிக்கிறது. பாருங்கள், 2 தெசலோனிக்கேயர் 2:9-10 சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த அக்கிரமக்காரனுடைய வருகை சாத்தானுடைய செயலின்படி சகல வல்லமையோடும், அடையாளங்களோடும், பொய்யான அற்புதங்களோடும், கெட்டுப்போகிறவர்களுக்குள்ளே அநீதியினால் உண்டாகும் சகலவித வஞ்சகத்தோடும் இருக்குமாம். இந்த சாத்தானிடமிருந்து அவன் வல்லமையை பெற்று இதை மனிதர்களிடத்திலே கொடூரமான ஆட்சியை மேற்கொள்கிறான். வெளிப்படுத்தல் 13:2 சொல்லப்பட்டிருக்கிறது. வலு சர்ப்பமானது தனது பலத்தையும், தன் சிங்காசனத்தையும், தன் மிகுந்த அதிகாரத்தையும் அவனுக்கு கொடுத்தது என்று. இவன் தேவனை தூசிக்கிறவனாக காணப்படுவானாம். இஸ்ரவேலோடு சமாதான உடன்படிக்கை செய்துவிட்டு பின்பு ஏமாற்றுவதாக வேதம் தானியேல் தீர்க்கதரிசி 9:26 குறிக்கப்பட்டுள்ளது. தன்னை தேவனாக காண்பிப்பான் என்றும் வேதம் சொல்லுகிறது. ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், என்னை அன்றி உனக்கு வேறே தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாமானால் இந்த அந்தி கிறிஸ்து தன்னை தேவனாக காண்பிக்கிறான். ஆனால் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது அந்த அந்தி கிறிஸ்துவோடு போரிட்டு அவனை மேற்கொள்ளுவார், அவனை ஜெயிப்பார். வெளிப்படுத்தல் 19:19 அந்த அந்தி கிறிஸ்துவோடு நடைபெறுகிற போரை குறித்து நாம் பார்க்கிறோம். பரலோக சேனை வெளிப்படுகிறதை பார்க்கிறோம். அந்தி கிறிஸ்துவின் முடிவை நாம் பார்க்கிறோம். கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களை, நாம் கடைசி காலங்களிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த அந்தி கிறிஸ்துவை பின்பற்றி இறுதியிலே மரணத்தை சந்திக்க இருக்கிறோமா, அல்லது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பின்பற்றி நித்திய வாழ்விலே பேரானந்த பாக்கியத்தை அடைய ஆவலோடு ஆயத்தத்தோடு காத்திருக்கிறோமா? ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, எங்களுக்காக எத்தனை ஐயாப்பா ஒவ்வொரு தீர்க்கதரிசிகள் மூலமாக, பரிசுத்தவான்கள் மூலமாக, சீஷர்கள் மூலமாக ஆண்டவரை வெளிப்படுத்தி வச்சிருக்கீங்கப்பா. உடைய வருகைக்கான அடையாளங்கள் மட்டுமல்ல, உடைய வருகையில் என்ன நடக்கும், யாரெல்லாம் ஏற்றுக்கொள்ளப்படுவாங்க, யாரெல்லாம் கைவிடப்படுவாங்க, யாரெல்லாம் இந்த அந்தி கிறிஸ்து ஆட்சியில் இருப்பாங்க, அந்தி கிறிஸ்து ஆட்சி எப்படி இருக்கும், அவனுடைய தோற்றம் எப்படி இருக்கும், அவனுடைய ஆட்சி எப்படி இருக்கும் என்பதையெல்லாம் எவ்வளவு தெளிவாக எங்களுக்கு கற்றுக் கொடுத்துருக்கீங்கப்பா. ஆண்டவரை, இதை உணர்ந்த பின்பும் நாங்கள் நிர்விசாரமாக இருக்காதபடி, ஆண்டவரே, நாங்கள் மரணத்தை நோக்கி செல்லாதபடி அழியாத வாழ்வை பெற்றுக்கொள்ள எங்களை ஆயத்தப்படுத்துங்கப்பா. நாங்களும் ஆண்டவரே ஆயத்தப்படவும் பிறரை ஆயத்தப்படுத்தவும் எங்களுக்கு உதவி செய்யுங்க. மீட்பர் இயேசுவின் மூலம் தாழ்மையோடு கெஞ்சி கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன்.
மகிமை மகிமை